உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது? இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்துல இந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். கும்பத்துல ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம், மிதுனத்தில் குரு பகவான் சுக்கிர பகவான், கடகத்தில் புதன் பகவான், சூரிய பகவான் கடகத்திலே 16ஆம் தேதி வரைக்கும் இருப்பாங்க. 17ஆம் தேதி சிம்மத்துக்கு பெயர்ச்சியே வந்துடுவாங்க. சிம்மத்துல கேது பகவான், அதே சமயத்துல செவ்வாய் பகவான் கன்னியில. இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்ப நிறைய பேர் நான் போடக்கூடிய பதிவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் ஜாதகத்தையும் அனுப்பிச்சு அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இப்போ இந்த விருச்சிக ராசி, இந்த விருச்சிக ராசிக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு சில விருச்சிக ராசிக்காரங்க சார் நீங்க சொல்றீங்க, நீங்க சொல்றது எல்லாமே கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா தைரியமா ஒரு நம்பிக்கை வர மாதிரி இருக்குது. ஆனா நடைமுறை வாழ்க்கையில எதுவுமே நடக்கலைங்களே அப்படின்னு ஒரு 10% 20% பேர் சொல்றீங்க. மீதி 80% பேரும் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றீங்க. இந்த 20% பேர் உங்களுடைய ஜாதகத்துல தான் ஏதாவது ஒரு பிழை இருக்கும். பிழைங்கிறது இல்லை, உங்க ஜாதகத்துல தான் ஏதாவது கிரகங்கள் கெட்டிருக்கும், அந்த தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இவ்வளவு சூழ்நிலைகள் நாம் சொல்வது நடக்காமல் அதுக்கு வேற மாதிரியே நடந்துட்டு இருக்குது. எதற்கும் ஒரு முறை உங்கள் ஜாதகத்தை பாருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது, எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறோம். இப்போ விருச்சிக ராசி. இந்த விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. இப்போ அந்த சனி பகவான் 5ஆம் இடத்துல இருந்து வக்ரகதியில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு கோர்ட் பிரச்சனை, வம்பு விளக்கு, கேஸ் பிரச்சனைகள், இது எல்லாமே ஒரு தீர்வுக்கு வரும். அந்த வக்ரகதியில் இருக்கிறதுனால உங்களுடைய பேர் புகழ் கெட்டுமா அப்படின்னா கண்டிப்பா பேர் புகழும் கெடாது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இது நாள் வரைக்கும் வாழ்ந்ததை விட இப்போ ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. அது போக இந்த ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருந்து உடல் ரீதியா பிரச்சனையை கொடுக்கணும், வம்பு வழக்கு கொடுக்கணும், சொத்துல பிரச்சனையை கொடுக்கணும், கோர்ட்டு பிரச்சனையை கொடுக்கணும். ஆனா அந்த பிரச்சனையை கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டார் அப்படின்னா, குரு பகவான் 9ஆம் பார்வையாக அந்த ராகு பகவானை பார்க்கிறார். அப்ப அந்த ராகு விஷத்தன்மையிலிருந்து விலகி உங்களுக்கு கோதண்ட ராகுவாக மாறி நல்ல பலனை தான் செய்வார். இது மட்டும் இல்லாமல் இந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. குரு பகவானும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து 8ஆம் இடத்துல இருக்கிறாங்க. ஆனால் அந்த 8ஆம் இடத்துக்குரிய கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்ப அந்த குரு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு வரவு செலவுல பிரச்சனையை கொடுத்தாரு. உங்களுக்கு தொழிலையுமே மாற்றத்தை கொடுக்காமல் கொஞ்சம் அவதிப்படக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குனாரு. உங்களுடைய நிம்மதியை கெடுத்தாரு. பணப்பிரச்சனையை உங்களுக்கு கொடுத்தாரு. கடனை அதிகம் பண்ணாரு. இந்த சுக்கிரனும் சுபகிரகம்
அதுவும் குருவோடு சேர்ந்து உங்களுக்கு நல்லது நடக்கிற மாதிரியே தெரியல. ஆனால் அதே சுக்கிர பகவான் உங்களுக்கு ஆகஸ்ட் 20ஆம் தேதி 9ஆம் இடத்துக்கு வராங்க. இப்போ இந்த 9ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் வர்றதுனால நீங்கள் எவ்வளவு கடன் பட்டிருந்தாலும், எவ்வளவு பெரிய சிக்கல்ல இருந்தாலும், கடனோ மன கஷ்டமோ குடும்ப ரீதியாக பிரச்சனைகளோ மனஸ்தாபங்களோ, குடும்பத்தில் ஆணுக்கு பெண்ணை பிடிக்கல, பெண்ணுக்கு ஆணை பிடிக்கல, 2 பேரும் ஒரே வீட்டில் இருந்தாலும் பேசிக்கிறது இல்லை, ஒரே வீட்டில் குடும்பம் நடத்தினாலும் அந்த குடும்பத்தில் அந்த சாப்பாடும் கணவர் சாப்பிட்றதில்ல, வெளியில் தான் சாப்பிட்டுக்கிறாரு, இப்படியெல்லாம் எத்தனையோ குடும்பத்தில் இருக்கிறாங்க. அது இந்த பீரியடில் மாறும். அப்போ இந்த விருச்சிக ராசிக்காரங்க முன்கோபக்காரர் தான். அவங்களுக்கு கோபம் திடீர்னு வந்துடும். நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு தெரியாது. அந்த கோபத்தினால இன்னைக்கு வரைக்கும் உங்களை புரிஞ்சுக்காம இருந்தவர் இந்த கோபம் கொஞ்சம் கம்மியாகும், உங்களை புரிஞ்சுக்குவார், கண்டிப்பாக உங்க கூட நிம்மதியாக நடந்துக்குவார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லைங்களா? இருக்கிறார். இப்போ ஒரு செவ்வாய் கிரகமாகப்பட்டது 3, 6, 10, 11 இந்த 4 இடங்களில் நல்லதையும் மீதி 8 இடங்களில் இருந்தால் கெடுதலையும் தான் செய்வார். இப்போ 11ஆம் இடத்துல இருக்கிறாரா? நல்லதைத்தான் செய்வார். கண்டிப்பாக எப்பவுமே ஒரு ராசிநாதன் நல்லா இருக்கணும். அந்த ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் நம்முடைய மனசு ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை, இதை சாதிச்சிருவோம், நாம் சம்பாதிச்சிருவோம் இப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அந்த தைரியம் இப்போ உங்களுக்கு வந்திருக்கணும். அது போக ராசிநாதன் நல்லா இருக்கிறதுனாலையும் சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனாலையும் குடும்ப சந்தோஷங்கள் திருப்தியாக இருக்கும். மக்கள் மூலியமாக நிம்மதி கிடைக்கும். மக்களால் மனஸ்தாபம், மனக்கஷ்டப்பட்டு பையன் சரியில்லை, பையனுடைய சேர்க்கை சரியில்லை, பையன் போகிற வழி சரியில்லை அப்படின்னு வேதனைப்பட்டிருப்பீங்க. இல்லை பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்பா அம்மா கூடயே பேச மாட்டேங்கிறான், எங்கள் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி தெரியுது, எங்களுக்கு பையனால் நிம்மதி இல்லை, மருமகளாலையும் நிம்மதி இல்லை, இப்படி நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் ஒரு மாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். 2வது பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க கேது கூட. ஆனால் நீங்கள் ஒரு தொழில் செய்வீங்க, இல்லைன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுவீங்க, இல்லை வேலைக்கு போவீங்க, இதில் எல்லாம் இருந்த சிக்கல் பிரச்சனைகள், அந்த டென்ஷன், அந்த ஒரிஸ், அது எல்லாமே உங்களை விட்டு விலகி போகும். ஏன்னா 10ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறாரு, ஆட்சியாக இருக்கிறாரு. ஆனால் அதே 10ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு 80% நல்லது நடக்கும், 20% கொஞ்சம் தடுமாற்றம், சில குழப்பத்தை கொடுக்கும். அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி உங்களுக்கு யார் அட்வைஸரோ அவங்கள வச்சு உங்களுடைய தொழிலுக்கோ உங்களுடைய வேலைக்கோ அந்த அட்வைஸை கேட்டு நடந்துட்டால் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் விருச்சக ராசியில் பிறந்த பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க. வாழ்க்கையில் நாம் நல்லா இருப்போம் அப்படின்னு எல்லாத்தையும் நம்பி 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 ரொம்ப கெட்டு போயிட்டீங்க. யாருக்கு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு கெட்டதே வந்துட்டு இருக்குது. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பீரியடில் அந்த கஷ்டங்கள் தீரும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வீங்க, ஒரு சந்தோஷங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். தைரியமாக இருங்க. நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இந்த டயத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் குரு பகவானையும் வியாழக்கிழமை நாளில் வணங்குவாங்க. அந்த சுக்கிர பகவானையும் வெள்ளிக்கிழமை நாளில் அந்த சுக்கிர பகவானையும் வணங்குவாங்க. இந்த 2 தெய்வத்தையும் மனசார இந்த பீரியடில் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அந்த குறைகள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். யாருமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இந்த மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் இந்த மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றாங்க. அது கூட இப்போ கேது பகவானும் இருக்கிறாங்க. அது போக கன்னியில் செவ்வாய் பகவான், அது போக பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான். இப்போ இது இந்த மாத கிரக அடைவுகள். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் ஆகப்பட்டது மேச ராசிக்காரங்களுக்கு வழிவிடுமா? ஏதாவது ரூபத்தில் அவங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்து, எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கொஞ்சம் வெளியில வர முடியுமா அப்படிங்கிறதா உங்களுடைய கேள்வி. கண்டிப்பாக நீங்கள் வெளியில வருவதற்குண்டான ஒரு சாதகமான கிரக அமைப்புகள் தான் இப்போ. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அந்த கேது கிட்ட இருந்து இப்போ விலகி கன்னிக்கு வந்தாச்சு. அப்ப அந்த கேது கிட்ட அந்த செவ்வாய் பகவான் இருக்கும்போது உங்களுக்கு ஒரு முடிவெடுப்பதில் தடை, ஒரு பிசினஸ் பண்றதுல தடை, ஒரு வேலைக்கு போறதுல தடை, குடும்பத்துல குழப்பங்கள், இது எல்லாமே இருந்துச்சு. இப்போ கன்னிக்கு அந்த செவ்வாய் பகவான் வந்துட்டாரு. இதனால் கண்டிப்பாக மேச ராசிக்காரர்கள் ஒரு விடிவு காலம். அப்போ உங்களுடைய கஷ்டத்தில் இருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கண்டிப்பாக வருவீர்கள். இது 200% நடக்கும். சார் எப்படி சார் செவ்வாய் 6ல் இருக்குது நடக்கும்னு சொல்றீங்க? செவ்வாய்க்கு 6ல் இருந்தாவோ, அந்த செவ்வாயும் சனியும் பார்த்து கொண்டிருந்தாவோ, சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கறாங்க. அப்போ சனி செவ்வாயை வக்கரகதியிலிருந்து பார்க்கும்போது அந்த செவ்வாய் உங்களுக்கு யோகத்தை தான் கொடுப்பாரு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இப்போ சனியும் செவ்வாயும் பார்த்துட்டாங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும், குழப்பம் வரும், நஷ்டம் வரும், தடைகள் வரும் இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வரும். சனி வக்கரகதியிலிருந்து செவ்வாயை பார்க்கும்போது இது எதுவுமே நடக்காது. அப்போ நீங்க கடந்த காலத்துல நாம் இதையெல்லாம் செய்யணும், இந்த பிசினஸ் பண்ணணும், நாம் இங்கே வீடு மாற்றணும், நாம் இந்த ஊருக்கு போகணும், நீங்கள் ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, அந்த ரிசல்ட்டு எதிர்பார்த்துட்டே இருப்பீங்க, இன்னைக்கு வரைக்கும் வரல. ஒரு வேலையை மாற்றணும், ஒரு வேலையை மாற்றி வேற கம்பெனிக்கு போகணும், இது மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும்.
அது கண்டிப்பாக இந்த பீரியடில் நடக்க போகிறது. இதற்கு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பலம், சூரியனாகப்பட்டது உங்களுக்கு 5ஆம் இடத்து அதிபதி. அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி மேச ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நல்ல பலனை தான் கொடுத்தாகணும். அப்போ அந்த 5ஆம் இடத்து அதிபதி ஆட்சி எப்போ 17ஆம் தேதியிலிருந்து, அந்த 17ஆம் தேதியிலிருந்து நீங்கள் பாருங்கள், உங்கள் கவர்மெண்ட் தொழிலையோ இல்லை உங்கள் பிரைவேட் தொழிலையோ, நீங்கள் இப்போ கவர்மெண்ட் தொழிலை எதிர்பார்க்குறீங்க இல்லை பிரைவேட் தொழில் எதிர்பார்க்குறீங்க, இது எல்லாமே உங்களுக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு நல்ல போஸ்டில் இருக்கிறீங்க, பிரைவேட் தொழிலையோ இல்லை கவர்மெண்ட் தொழிலையோ, அந்த போஸ்டில் இருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்லா இருக்கும். ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா, இந்த கேது பகவான் சூரியனோடு இருக்கிறாங்க இல்லையா, அப்போ அந்த கேது பகவான் சூரியனோடு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் சில குழப்பங்களோ சில தடைகளோ உருவாக்குவதற்கு டைம் இருக்குது. அதனால் அந்த தடைகளை கொஞ்சம் யோசனை பண்ணி கொஞ்சம் நிதானமாக கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கடந்து போனால் நல்லா இருப்பீங்க. இது போக 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நிறைய காரியங்களை, நடக்க வேண்டிய காரியங்களை நடக்க விடாத அளவுக்கு தடை பண்ணியிருக்கும். குடும்ப ரீதியாக பிரச்சனை, ஃபாரின் போகிறது தடுங்கலை இருக்கும், அது போக ஒரு பிஸ்னஸில் குழப்பத்தை கொடுத்துருக்கும், ஒரு வேலையில் தடுங்கலை கொடுத்துருக்கும். இவ்வளவு பிரச்சனைகளையும் அந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அதே சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு வந்துட்டார். அப்போ இந்த வக்கர கதியில் இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். 12ஆம் இடத்துல இருக்கிறாங்கன்னா அயன சயன போகஸ்தானம், குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும், இல்லறம் நல்லா இருக்கும், தாம்பத்தியம் நல்லா இருக்கும், வெளிநாடு போகிறது நல்லா இருக்கும், இதெல்லாம் நல்லா இருக்கும். அது போக மேச ராசியில் பிறந்த பெண்கள், இப்போ இவங்களுக்கு இந்த குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், இல்லை அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த கஷ்டத்தில் இருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்களா அப்படின்னா, கணவன் மனைவி கிட்ட இருந்த பிரச்சனைகள் மனஸ்தாபங்கள் இப்போ கொஞ்சம் கண்ட்ரோலுக்கு வரும். அவங்க 2 பேர் ஒருத்தர் புரிந்து நடந்து கொள்வதற்குண்டான வாய்ப்பு உருவாகும். இது நிச்சயமாக நடக்கும். இது போக இப்போ மேசராசியில் பிறந்த மனைவிமார்கள் ஒரு வேலை பண்ணுறாங்க, ஒரு பிஸ்னஸுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு இதுவரைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனைகளோ இல்லை பிஸ்னஸில் இருந்த தடைகளோ இல்லை எதிர்ப்பு போட்டி பொறாமை, இதனால் அவங்களுக்கு எல்லாமே ஸ்ட்ரக் ஆகிட்டு இருந்திருக்கும். அது எல்லாமே இப்போ மாறப்போகிறது. அப்போ உங்கள் தொழிலில் நீங்கள் 10 ரூபா சம்பாதிக்கலாம், உங்களுக்கு தடைகள் எதுவுமே வராது, நீங்கள் கணவன் மனைவியும் சேர்ந்து நிம்மதியாக வாழலாம், உங்களுடைய கணவர் உங்களை பாராட்டுவார். உங்கள் கணவர் உங்களை பாராட்டும் போதே உங்களுக்கு நல்ல தைரியம் வந்துடும், நல்ல தெம்பு வந்துடும், இனிமே நம்ம சாதிக்கலாம் சம்பாதிக்கலான்ட்டு. ஏன்னா இதற்கு முன்னாண்ட அவர்கிட்ட அந்த பாராட்டை நம்ம எதிர்பார்த்தீங்க கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு கிடைக்குது அப்படின்னா அதுவே நல்ல தெம்பு. இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு அந்த 5ஆம் இடத்து அதிபதியோடு கேது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உடல் பிணிப்பீடைகள் கண்டிப்பாக வரும். அப்போ அந்த உடல் பிணிப்பீடைகள் வர்றதுனால கண்டிப்பாக கொஞ்சம் உடல் ரீதியாக கேர் பண்ணிக்கோங்க. இந்த சூரியன் என்பது ரொம்ப ஹீட்டான கிரகம், இந்த கேது என்பது இந்த அலர்ஜியை கொடுக்கும். அப்போ இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரூபத்தில் அலர்ஜி வரும், இல்லைன்னா தலைவலி வரும், இல்லைன்னா கண்ணுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எல்லாத்துக்கும் இல்லை, உங்கள் ஜாதகத்தில் யாராருக்கு எல்லாமே சூரியன் கெட்டிருக்குதோ
அவங்களுக்கு. அப்போ அதை வந்து உங்கள் ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வயதானவர்கள் அவங்க வந்து இப்போ ஏதோ பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, இல்லை ஏதோ வேலைக்கு போயிட்டுருக்குறாங்க. இந்த பிஸ்னஸ்லேருந்து வேறு ஏதாவது மறுபடியும் இன்வெஸ்ட் பண்ணி ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாவோ, இல்லை வேலையை மாற்றி செய்யலாம் அப்படின்னு நினச்சாவோ, இடமாற்றத்தை எது நினச்சாவோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்ல விஷயம். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்கள் ஆகப்பட்டது கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் விளக்கமாக தெளிவாக பார்க்க போகிறோம். இதற்கு முன்னாண்ட கன்னி ராசிக்கு நிறைய பதிவுகள் போட்டிருந்தோம். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது? சுக்கிரனும் குருவும் மிதுனத்தில், கடகத்தில் புதன் பகவானும் சூரிய பகவானும். ஆகஸ்ட் 17ஆம் தேதி கடகத்திலிருந்து சூரியன் சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. சிம்மத்திலேயே கேதுவும் இருக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரம். இது வந்து இந்த மாத கிரக அடைவுகள். இது வந்து கன்னி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும்? அப்போ கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறாங்க. அந்த புதன் பகவானோடு யார் இருக்கிறாங்க? சூரிய பகவான். புதனும் சூரியனும் இணைந்து புதாதித்ய யோகத்தோடு கன்னி ராசியின் அதிபதியான புதன் 11ஆம் இடத்தில் வீற்றிருப்பதும் அதோடு சூரியன் இணைந்திருப்பதும் மிகப்பெரிய யோகத்தை கன்னி ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறது. அப்ப இந்த பீரியட்ல வந்து கன்னி ராசிக்காரங்க எப்படி இருக்கும் தெரியுங்களா? பாசிட்டிவ் திங்கிங். எல்லாமே எனக்கு நடக்கும், நான் சக்சஸ் பண்ணிடுவேன், நான் ஜெயிச்சிருவேன், படிச்சிருவேன், படிச்சு இந்த கோர்ஸை நான் பாஸ் பண்ணிடுவேன், இந்த வேலை எனக்கு கிடைச்சிரும், இந்த இன்டர்வியூக்கு நான் அட்டன் பண்ணியிருக்கிறேன், இது கிடைச்சே தீரும் அப்படிங்கிற பாசிட்டிவ் திங்கிங்கில் தான் நீங்கள் இந்த பீரியட்ல இருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நடக்கும். ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைச்சாலும் சரி அது நடக்கும். ஒரு வேலைக்கு போகணும்னு நினைச்சாலும் சரி அது நடக்கும். அந்த வேலையில நம்ம வந்து ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அது நடக்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. அந்த 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதுவும் புதனுடைய வீடு தான். அந்த புதனுடைய வீட்டில் தான் அந்த குருவும் சுக்கிரனும் இருக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுக்கிர பகவான் ஆகப்பட்டதும் உங்களுக்கு வந்து தனாதிபதி, அந்த குரு பகவான் ஆகப்பட்டதும் உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்து அதிபதி சுகாதிபதி. அப்ப அங்க 2 பேரும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருப்பது உங்களுக்கு மிகப்பெரிய யோகம். அப்ப அந்த 10ஆம் இடம் என்பது என்ன? தொழில், பிசினஸ், வியாபாரம். இதுல நீங்கள் என்ன நினைத்தாலும், என்ன முயற்சிகள் பண்ணினாலும், எதை செய்யணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பாக செய்யலாம். இதை விட ஒரு நல்ல நேரம் எங்கேயும் உங்களுக்கு கிடைக்க போகுது? சுக்கிரனும் குருவும் இணைந்து இருக்கிறார்கள். உங்களுடைய தனாதிபதி சுபகிரகத்தோடு இணைந்திருப்பது ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான பீரியட்.
அப்போ அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு வாழ்வதற்கு வழியை காட்டுவார்கள். இங்கே கடந்த காலத்தில் நமக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்க. ஒருத்தருக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு வராமல் இருந்துச்சு. கணவன் மனைவிக்குள்ள திருப்தி இல்லாமல் இருந்துச்சு. ஒரு வேலையில் நல்லா உழைச்சிங்க, நல்லா கஷ்டப்பட்டீங்க, அந்த வேலை உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கல, நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கல, அந்த வேலையை விட்டு மாறலான்னு நினச்சிங்க, முடியல. அந்த கண்ட்ரி விட்டு வேற கண்ட்ரிக்கு போகலான்னு நினச்சிங்க, அதுவும் நடக்கலை. அப்போ மனசு நொந்து வெந்து அங்கேயே இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நடக்கும். அது போக உங்களுடைய தனாதிபதி 10ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய யோகம். அது போக உங்களுக்கு சனி பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ அந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கண்டச்சனி. குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை, கணவன் மனைவிக்கு ஒத்து வராமல் போகும், நல்ல நிம்மதி இருக்காது, சந்தோஷத்தை கெடுக்கும். அதே சனி பகவான் வக்கரமாயிட்டார்னா கண்டிப்பாக கணவன் மனைவியும் ஒற்றுமை, அந்த புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை வேறு யார் மூலியமாகவோ நீங்கள் வாழ்க்கையில மீண்டும் ஒன்று சேர போறீங்க. இந்த மாதிரியான வாய்ப்பு உங்களுக்கு இப்போ வந்திருக்குது. அப்போ கணவன் மனைவியும் ஒற்றுமையாக நிம்மதியாக வாழக்கூடிய டைம் வந்தாச்சு. இது போக அந்த குருவும் சுக்கிரனும் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ என்ன ஆகும்? ஒரு பூமி வாங்கலாம், ஒரு வீடு கட்டலாம். அது போக நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். இப்போ மலேசியாலேயோ, சிங்கப்பூர்லேயோ, ஜெர்மன்லேயோ, இல்லை சுவிட்சர்லாந்துலேயோ, ஜப்பான்லேயோ, அதாவது யுஎஸ்ஏலேயோ, கனடாலேயோ, ஆஸ்திரேலியாலேயோ, எங்கிருந்தாலும் சரி, அந்த நாட்டில் பிஆர் ஆகும்னு நினைக்கிறீங்க, இல்லை அந்த நாட்டில் ஒரு சொத்து வாங்கும்னு நினைக்கிறீங்க. இதனால் வரைக்கும் தடைப்பட்டுச்சு. இப்போ முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அப்போ நம்ம நினைச்சதெல்லாம் நடக்குதே அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். ஆனால் இந்த பீரியடில் உங்களுக்கு இருக்க வேண்டியது பூராமே அந்த பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கணும். ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது. என்ன மைனஸ் பாயிண்ட் அப்படின்னா, உங்கள் ராசியிலேயே செவ்வாய் இருக்கிறாங்க. அப்போ அந்த செவ்வாய் உங்களுக்கு 8ஆம் இடத்துக்குரிய கிரகம், இங்கே 3ஆம் இடத்துக்குரிய கிரகம். அந்த செவ்வாய் ராசியில் இருக்கும்போது அடிக்கடி உங்களுக்கு டென்ஷன் ஆகும், கோபம் வரும். சில முக்கியமான முடிவுகள் எடுக்கும்போது டென்ஷனை குழப்பமே தான் முடிவெடுப்பீங்க. அப்போ அந்த முடிவுகளால் பிரச்சனை வரும். அப்போ நல்லது நடப்பதை இந்த கோபமும் இந்த டென்ஷனும் உங்களை தடை பண்ணும். அப்போ இந்த கோபத்தாலேயோ இந்த டென்ஷனாலேயோ நம்மளுக்கு வர வேண்டிய நல்லது தடைபடுவதற்கு இந்த பீரியடில் உங்களுக்கு டைம் இருக்குது. அப்போ அதனால் நீங்கள் ஒரு விஷயத்தை பேச போகும்போதோ, ஒரு முடிவெடுக்க போகும்போதோ, ஒரு குடும்பத்தில் ஏதாவது பேசும்போதோ, ஒரு கணவன் மனைவிக்குள்ளே நீங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போதோ இந்த செவ்வாயால் ஏதாவது சில தடைகள் வரும். அப்படி இல்லைன்னா ரிலேஷன் மூலியமாகவே, இப்போ ஒரு அண்ணன் தம்பி, ஒரு அக்கா தங்கச்சி, இல்லை சித்தப்பா பெரியப்பா, இல்லை அத்தைமார்கள், இவங்ககிட்ட பேசும்போதும் இந்த பேச்சால் ஏதாவது பிரச்சனை வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி இல்லைன்னா இந்த பீரியடில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் நடக்க போகிறது. அதாவது பிரிந்த உறவுகள், இவங்க மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது, இவங்க வீட்டுக்கே போகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது அண்ணன் தம்பியாக இருக்கலாம், அக்கா தங்கச்சியாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், சித்தப்பா பெரியப்பாவாக இருக்கலாம். அவங்க அந்த உறவுகள் உங்களோட சேரப்போகிறது. இது கண்டிப்பாக நடக்கும். அதே சமயத்தில் இந்த செவ்வாய் உங்களுடைய ராசி லக்னத்திலே இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருங்க. இது உங்களுடைய ஹோல் ஃபேமிலிக்கும் உங்களுடைய ஹோல் வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். அதனால் இந்த பீரியடில்
நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அந்த செவ்வாய் பகவான் தான். அந்த முருகப்பெருமானை வணங்கி வாங்க. செவ்வாய்க்கிழமை நாளில் எங்கிருந்து திருச்செந்தூரில் இருந்தாலும் சரி, இல்லை உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருந்தாலும் சரி, மனதார வணங்கி வாங்க. இந்த பீரியடில் வணங்க வேண்டிய கடவுளே அந்த செவ்வாய் பகவான் தான். வணங்கி வாங்க, கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க நேயர்களே. அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நான் இவ்வளோ பலன் சொல்கிறேன், ஒரு சிலருக்கு நடக்குது, ஒரு சிலருக்கு நடக்கலைன்னு வச்சுக்கோங்களேன். சார் நீங்கள் எல்லாமே சொல்கிறீங்க, அவருக்கு நடக்குது, அவங்களுக்கு நடந்தது, எனக்கு நடக்கலையே சார். அப்போ அதுக்கு வந்து உங்கள் ஜாதகத்தில் தான் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க. தசை என்ன புத்தி என்ன எல்லாம் கணக்கு போட்டு உங்களுக்கு என்ன பலன், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அதை பற்றி தான் இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். அது போக நம்ம நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு போட்டுட்ருக்குறோம். எல்லா வீடியோவுமே நீங்கள் பார்த்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்கள், சில விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுனத்திலேயே குரு பகவான், சுக்கிர பகவான், கடகத்தில் புதன் பகவான், கடகத்தில் சூரிய பகவானும் இருக்கிறாங்க. ஆகஸ்ட் 17ஆம் தேதி சூரிய பகவான் பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு வந்துடுறாங்க. அந்த சிம்மத்தில் கேதுவும் இருக்கிறாங்க. கன்னியில் செவ்வாய் பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம். இது இந்த மாச ராசி பலன். இந்த மாச ராசி பலனை நான் மிதுன ராசிக்காரர்களுக்கு சொல்வதற்கு மிகவும் ஆவலோடு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்களுடைய ராசியிலேயே குரு சுக்கிரன் ரெண்டுமே சுப கிரகங்கள். அந்த 2 கிரகங்களும் உங்களுடைய ராசியிலேயே இருக்குது. அப்ப இந்த 2 சுப கிரகங்கள் உங்க ராசியில இருக்கும்போது உங்க மைண்ட் ஃப்ரெஷ் ஆகும், நல்ல ஆக்டிவா இருப்பீங்க. எதுவா இருந்தாலும் செஞ்சு முடிச்சிடுறேன் அப்படிங்கிற தைரியம் வரும், ஒரு தன்னம்பிக்கை வரும். அது போக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, எதையுமே நம்ம செஞ்சு முடிக்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திருப்தியும் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணினாலும் அந்த முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல கடகத்தில், ராசிநாதனும் கெட்டு போகல, தனஸ்தானத்தில் இருக்கிறார். அப்ப அந்த தனஸ்தானத்தில் இருக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் உங்களுக்கு நீங்க எந்த வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஐடியாவை கொடுக்கும், ஒரு வழிகாட்டும். நீங்க சம்பாதிக்கிறதுக்கு என்ன தொழில் செய்யணும், எந்த வழியில போகணும், எந்த வழியில போகக்கூடாது அப்படிங்கிறதையும் அது காட்டி கொடுத்துரும். அப்போ இந்த குருவும் சுக்கிரனும் ஆகப்பட்டது நீங்கள் சம்பாதிப்பதற்கு அந்த வழிவகையை ஏற்படுத்தி கொடுத்து, சம்பாதிச்சு கொடுத்து, அந்த குரு பகவான் பினான்சியல், அதாவது பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் ஆகப்பட்டது மெல்ல 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 பணத்தை சேர்த்தி ஒரு பெரிய பணக்காரராகிறது குரு பகவான். சுக்கிர பகவான் அப்படிங்கிறது திடீர்னு பணத்தை கொடுத்து, செல்வத்தை கொடுத்து
உங்களை செல்வந்தராக்கும். இந்த 2 கிரகமும் ஒரே இடத்துல மிதுனத்துல. அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த நேர காலம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு டைம் தான் இந்த மாதிரி நேர காலங்கள் வரும். அந்த மாதிரியான ஒரு மிகவும் அருமையான டைம் இந்த பீரியட்ல வந்திருக்குது. நீங்க நினைக்கலாம், இதெல்லாம் இங்க சார் எங்களுக்கு நடக்க போகுது, நாங்களாம் நிறைய கஷ்டத்தை பார்த்துட்டோம், கஷ்டத்தை பார்த்தது மட்டும் இல்லாம அந்த கஷ்டத்திலேயே விழுந்து கிடக்கிறோம், ஒரு நல்ல நேரமே எங்களுக்கு வராதா, எங்களுக்கு என்ன சார் சோதனை, எத்தனை வருஷம் தான் நாங்க கஷ்டப்படுறது, எங்களை வழியில போறோம்னு எல்லாமே கேவலமா பேசுறாங்க, நாங்க தலையெடுக்கவே முடியாதா, இப்படி உங்களுக்கு 1000 கேள்விகள் இருக்குது. நானும் ஒத்துக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருக்கும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த நல்லா இருக்க வேண்டிய டைம் உங்களுக்கு இப்ப வந்தாச்சு. இதை தயவு செய்து நம்புங்க. நம்பி நீங்க முயற்சி பண்ணுங்க. நீங்க தொழில முயற்சி பண்ணுங்க, பிசினஸ்ல முயற்சி பண்ணுங்க, வியாபாரத்துல முயற்சி பண்ணுங்க, வெளிநாடு போறதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெளிநாட்டுல உள்ளவங்களும் உங்க கூட எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாமே நல்லா வளர்ந்து நல்ல இடம் வாங்கி நல்ல செல்வந்தரா வந்துட்டு இருக்கிறாங்க. நான் மட்டும் ஏன் சார் இப்படி இருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிறைய இருக்கும். அந்த கேள்விக்கு எல்லாமே இந்த பீரியட்ல உங்களுக்கு பதில் கிடைக்கிறது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு சனி பகவானும் 10ஆம் இடத்துல வக்ரத்தில் இருக்கிறாங்க. இது ஒரு அற்புதமான டைம். அது போக பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துக்குரிய கிரகம் எங்க இருக்கிறாங்க, உங்களுடைய லக்னத்திலேயே உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறாங்க. அப்போ அந்த 5ஆம் இடம் என்பது என்ன, பேர், புகழ், நம்மளுடைய செல்வம், நம்ம செல்வாக்கு, நம்மளை பார்த்து அடுத்தவங்க பொறாமப்படுறது, நம்மளுடைய வளர்ச்சி, இதுல இருந்து 5ஆம் இடம். அது போக புத்திர பாக்கியம், உங்களுடைய மக்களால், உங்களுடைய மக்கள் செல்வத்தால் நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய அருமையான அற்புதமான டைம் வந்தாச்சு. அப்போ உங்க மக்கள்னால கஷ்டப்பட்டிருப்பீங்க, இல்லை மக்கள் தவறான பாதையில் போறான்னு வேதனைப்பட்டிருப்பீங்க, மக்கள் காலேஜில் சேர்த்து நல்ல காலேஜ் போலின்னு வேதனைப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்ல வாழவில்லை அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பீங்க, கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்களுக்கு புத்திர பாக்கியம் இல்லையேன்னு சொல்லி வேதனைப்பட்டிருப்பீங்க. நீங்க எவ்வளவு வேதனைப்பட்டிருந்தாலும் அந்த வேதனைக்கு எல்லாமே ஒரு நல்ல முடிவு, ஒரு அற்புதமான முடிவு, ஒரு அருமையான முடிவு இந்த பீரியட்ல நடக்க போகிறது. உங்க பெண்ணாலையும் சரி, உங்களுக்கு ஆண் இருந்தாலும் ஆணாலையும் சரி. அப்போ அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய டைம். பசங்களாக இருந்தால் நல்ல மார்க் வாங்குவாங்க, நல்ல கோர்ஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இந்த பீரியட்ல நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த குரு பகவான் சுக்கிர பகவானும் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தையே பார்க்குறாங்க. அப்போ இந்த 7ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகும், குரு பகவானும் சுக்கிர பகவானும் உங்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு. அப்போ மிதுன ராசியில் எத்தனையோ பேர்த்துக்கு திருமணம் தடைபட்டிருக்குது. அந்த திருமணமாகப்பட்டது தடைபட்டு அவங்களுக்கோசரம் திருமணம் ஆகலினாலும் பரவாயில்ல, என்னை பெத்தவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க எனக்கு திருமணம் ஆகலின்னு சொல்லி, அவங்களுக்கோசரமாவது ஒரு திருமணம், எந்த பொண்ணு கிடைச்சாலும் சரி, எந்த மாப்பிள்ளை கிடைச்சாலும் சரி, நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு ரெடியாக இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய மனசுக்கு இந்த பீரியட்ல நல்ல வாழ்க்கை அமையும். அப்போ இந்த டைம் பார்த்த உடனே பையனை பிடிக்கும், இல்லை இந்த டைம் நீங்கள் ஒரு பொண்ணை பார்க்குறீங்க, பொண்ணு உடனே பிடிக்கும். இது மாதிரி சம்பவங்கள் இந்த பீரியடில் நடக்கும். அதுபோக ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி பேசி வச்சுருப்பாங்க. அதுக்கு எல்லாத்துடைய சப்போர்ட்டும் வேணும், எல்லாத்துடைய அந்த அக்செப்ட் பண்ணணும்.
அதை போய் வீட்டில் பேசும்போது அதுவுமே அக்செப்ட் பண்ணி இவங்களுக்கு திருமணம் கண்டிப்பாக நடப்பதற்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. டோட்டலாக கவலைப்பட வேண்டியதே இல்லை. அப்போ அந்த தொழில்காரகன் சனி பகவானும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்குறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த 4ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறாங்க. அப்போ உடல் ரூபத்தில் ஏதாவது சில மைனஸ் பாயிண்ட்டுகள் 190% நல்லா இருக்குது. அந்த 10% உடலில் ஏதாவது சில பிணி பீடை இல்லை உடம்புக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை நீங்கள் ஹாஸ்பிட்டல் ரீதியாக பார்த்துக்கணும். லேட் பண்ணக்கூடாது. எதுவாக இருந்தாலும் உடனுக்குடனே பார்த்துக்கிறது நல்ல விஷயம். மருத்துவ ரீதியில் இப்போ இருக்கிறீங்க, இப்போ வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்க, அந்த வைத்தியமும் சீக்கிரம் குணமாகும். குருவுடைய பார்வை இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. அதே சமயத்தில் இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்கள் அவங்களுக்கு தான் பயங்கரமான சந்தோஷம். இப்போ என்ன சந்தோஷம் சொல்லட்டுங்களா? உங்கள் கணவர் கெட்ட வழியில் போயிட்டு இருந்தாலும் இப்போ நீங்கள் சொல்கிறதை கேட்டு நல்ல வழிக்கு வரக்கூடிய வாய்ப்பு. உங்கள் மக்கள் பேச்சை உங்களுடைய கணவர் கண்டிப்பாக இப்போ கேட்பார். உங்களுடைய குடும்பம் அடுத்தவங்க பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்லா வாழ்வீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. நாங்கள் எந்த அளவுக்கு சார் நல்லா இருப்போம் அப்படின்னா, எந்த அளவுக்கு நாங்கள் சம்பாதிப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நல்ல சந்தோஷம் கிடைக்கும், அதுக்கப்புறம் சம்பாதிக்கவும் செய்வீங்க, நல்லா இருப்பீங்க. நீங்கள் இந்த பீரியடில் வணங்க வேண்டிய தெய்வம் எது அப்படின்னா, உங்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் மட்டும்தான் சரியில்லை. அதனால் முருக பகவானை, திருச்செந்தூர் முருகனை கும்பிட்டு வாங்க. அப்படி திருச்செந்தூர் போக முடியாதவங்க வீட்டுக்கு அருகாமையில் உள்ள முருக பகவானை செவ்வாய்க்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. உங்கள் மனசில் என்னென்ன வேதனை இருக்குதோ இல்லை என்னென்ன பிரார்த்தனை பண்ணணுமோ பண்ணுங்க, அந்த பிரார்த்தனை பலிக்கும். நல்லா இருப்பீங்க. இந்த பீரியடில் கண்டிப்பாக நீங்கள் இந்த தெய்வத்தை கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. அதுபோக விநாயக பகவானையும் கும்பிட்டு வாங்க. கேது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க சூரியனோடு சேர்ந்து. அதனால் இந்த கேதுடைய அனுகிரகம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. விநாயக பகவானை திங்கட்கிழமை நாளில் கும்பிட்டு வாங்க, நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம். அதுபோக நீங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம், அதை கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து சொல்கிறேன். நன்றி, வணக்கம். உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் அம்பிகை ஜோதிடம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்னைக்கு பேசக்கூடிய பலன் என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன்கள். இந்த ஆகஸ்ட் மாத பலன்களாகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு முன்னாண்ட உங்களுக்கு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் உங்களுடைய கஷ்டத்துக்கு அதிலிருந்து வெளியில் வருவதற்கு என்னுடைய வீடியோ உதவியாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதுபோக நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்த்துருக்கிறீங்க, லைக் பண்ணியிருக்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் கூட. இன்றைக்கி நம்ம சிம்ம ராசியை பார்க்க போகிறோம். அப்போ இந்த மாத கிரக அடைவுகள் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மிதுனத்தில் குருவும் சுக்கிரனும், கடகத்தில் புதன் பகவான், சிம்மத்தில் ஆகஸ்ட் 17க்கு சூரியன் கடகத்தில் சிம்மத்துக்கு வந்துடுவாங்க. அதுபோக சிம்மத்திலேயே கேது பகவான், கன்னியில் செவ்வாய் பகவான், அது போக கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான் வக்ரம். இப்போ இந்த மாத கிரக அடைவுகள் அப்போ இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது அப்படின்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்குது.
அப்போ உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அப்போ 12ல எந்த கிரகமும் மறையக்கூடாது. மறைந்தால் கெடு பலன்கள் தான் கொடுக்கும். ஆனால் சிம்ம ராசிக்கு 12ல சூரியன் இருந்தாலும் அந்த சூரியனோடு புதன், அப்ப புதனும் சூரியனும் சேர்ந்து புதாதித்ய யோகத்தோடு 12ஆம் இடத்தில் இருக்கிறார். இது அற்புதமான யோகம். அப்ப இந்த யோகத்தின் பலனாக சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு படி உயரக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்குது. அது போக உங்களுடைய லக்னத்துக்கோ ராசிக்கோ 11ஆம் இடத்தில் குருவும் சுக்கிரனும். அப்ப அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்திருப்பது, லாபஸ்தானத்தில் இருப்பது, சிம்ம ராசிக்கு 5 கூடிய கிரகம் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருப்பது யோகம். அதுவும் சுக்கிரனோடு இருப்பது யோகம். அந்த குருவும் சுக்கிரனும் இணைந்து 7ஆம் பார்வையாக உங்க ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறாங்க. அப்ப அந்த 5ஆம் இடத்தை பார்ப்பதனால உங்களுடைய கௌரவம் இன்க்ரீஸ் ஆகும். தலைமை பதவியில் இருக்கிறவங்க நல்ல பொறுப்பில் இருப்பீங்க, நல்ல பொறுப்புக்கு வருவீங்க. ஒரு கவர்மெண்ட் உத்தியோகத்திலேயோ ஒரு அரசியல்லையோ ஒரு பேச்சாளராக இருந்தாவோ இவங்களுக்கு எல்லாமே புகழ், கண்டிப்பாக மரியாதை, அந்தஸ்து சமுதாயத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்க ஒரு நல்ல பிசினஸ் மேனா இருக்கிறீங்க, இல்லை நல்ல பிரைவேட்ல நல்ல ஜாப்ல இருக்கிறீங்க, அதுல நல்ல பொசிஷன் இருக்கிறீங்க அப்படின்னா இது எல்லாமே நல்லா இருக்கும், எந்த குறையுமே இல்லை. இது போக பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்தை, அதாவது சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பார்க்கிறாரு, சுக்கிரனும் பார்க்கிறாரு. அப்ப அந்த 5ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால சிம்ம ராசிக்காரருடைய மக்கள், அதாவது குழந்தைகள், அப்ப அவங்களுக்கு அவங்களுடைய குழந்தைகளால் நல்லது நடக்கும். இப்போ குழந்தைகளை நினைச்சு நீங்க வருத்தப்பட்டு இருக்கலாம். குழந்தைகளுக்கு காலேஜ் சரியா அமையல, இல்லை ஹாஸ்டலில் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க, அங்கே சாப்பாடெல்லாம் எப்படி இருக்குதோ அப்படின்னு வருத்தப்படலாம். நல்ல கோர்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வேதனைப்படலாம். இல்லை அந்த பையனுக்கு படிச்சுட்டாப்புல நல்ல வேலை கிடைக்கலையே அப்படிங்கிற வேதனைப்படலாம். அது போக அவன் கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல வாழலையே, நல்ல குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு வேதனைப்படலாம். இது எல்லாமே எந்த குறை இருந்தாலும், மக்களால் எந்த குறை இருந்தாலும், மக்களை பற்றி நீங்கள் எவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருந்தாலும் அந்த கவலைகள் குறையக்கூடிய டைம் வந்தாச்சு. அப்ப மக்களால் சந்தோஷப்படக்கூடிய நேரம் வந்தாச்சு. தைரியமாக இருங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாது. நீங்க கடவுள்கிட்ட வேண்டின வரம், உங்க பிரார்த்தனை கண்டிப்பாக வீண் போகவில்லை. அது போக பார்த்தீங்கன்னா இந்த சூரியனும் புதனும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறாங்களா, அந்த சூரியன் ஆப்பட்டது ஆகஸ்ட் 18க்கு தன்னுடைய ராசிக்கே வராங்க. அப்ப தன்னுடைய ராசிக்கு வருவதால் அந்த ராசியிலேயே கேதுவும் இருக்கிறாங்க. அப்ப அந்த கேது பகவான் சூரியன் ஆப்பட்டது மெல்ல மெல்ல அந்த கேது பகவானை நெருங்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில குழப்பம், பிஸ்னஸ்ல குழப்பம், ஒரு பெரிய பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதுல தடுமாற்றம், உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு கெட்ட பேரு, ஒரு விஐபியா இருக்கிறீங்க, நீங்க பேசக்கூடிய பேச்சுல உங்களுடைய மரியாதை போகலாம், நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல உங்களுடைய மரியாதை போகலாம். இது பாத்தீங்கன்னா கேதுவால் உங்களுக்கு நடக்கக்கூடிய விபரீதம். அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எதை பேசினாலும் எதை செய்தாலும் கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். நீங்க அதற்கு முன்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கலாம், ரொம்ப பிரில்லியண்டா இருக்கலாம், ரொம்பவுமே பெரிய அறிவாளியா இருக்கலாம்.
நீங்கள் நல்ல பொசிஷனில் இருக்கலாம், இதெல்லாம் வேண்டாம்னு சொல்ல வரல. ஆனால் இந்த கேது கூட சூரியன் சேரும்போது நீங்கள் நல்ல பொசிஷனில் இருந்தாலும் அந்த பொசிஷனை கெடுக்கும், நல்ல வேலையில் இருந்தாலும் அந்த வேலையை கெடுக்கும். அப்போ நல்ல பொசிஷன் வந்து நல்ல முடிவெடுக்க போகும்போது இந்த கேதுவால் ஏதாவது சில தடைகள் வரும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கொள்வது நல்ல விஷயம். அது போக பார்த்தீங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ள கூட எதிர்பார்த்த பெரிய சந்தோஷமோ ஒரு நல்ல நிம்மதியோ ஒரு நல்ல திருப்தியோ கண்டிப்பாக கிடைக்குமான்னா கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும். ஆனாலும் அந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கணவன் மனைவியுடைய பந்தம் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உங்களுக்கு சனி பகவான் 8ஆம் இடத்துல இருந்து அஷ்டம சனியாக இருந்து நிறைய கஷ்டங்களையும் குழப்பத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ வக்கர கதியில் இருக்கிறார். அப்போ வக்கர கதியில் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் இல்லை, பிரச்சனை இல்லை, சோதனை இல்லை. அப்போ அந்த கிரகங்களுடைய சப்போர்ட் எல்லாமே நல்லா இருந்துட்டாலுமே இந்த கேது பகவான் தான் உங்களுக்கு தலைவலி. அந்த தலைவலி அந்த கேது பகவானால் வருது அப்படின்னா நாம் கொஞ்சம் நிதானமாக இருப்பது நல்லது. நம்ம ஒரு பொறுப்பில் இருந்து ஒரு முடிவெடுக்கும் போது, ஒரு பேச்சு பேசும்போது 2-3 டைம் வெளியில் உங்களுக்கு வேண்டப்பட்டவங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு இதை நம்ம சொல்லலாமா வேண்டாமா, செய்யலாமா வேண்டாமா அப்படின்னு பேசிட்டு அப்புறம் முடிவெடுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் பெரிய இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு பிஸ்னஸை ரொம்ப பெருசு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதோ ஒரு வேலையில் ரொம்ப பெரிய முடிவெடுக்கிறதோ இது கொஞ்சம் தள்ளி போடுங்கன்னு சொல்கிறேன் நான். ஒரு மாதம் இந்த ஒரு 15 நாளைக்கு தள்ளி போடுங்க. தள்ளி போட்டால் கண்டிப்பாக நீங்கள் நல்லா இருப்பீங்க. அது போக இந்த கேதுனால உங்களுக்கு தடங்கல் வர்றதுனால நீங்கள் வந்து கீழ்பெரும்பள்ளம் அந்த கேது பகவானுடைய கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லது. அப்படி அந்த கோயிலுக்கு போக முடியாதவர்கள் கேதுவின் ரூபத்தில் உள்ள விநாயக பகவானை பிள்ளையார்பட்டி போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்டாலும் சரி, திங்கக்கிழமை நாளில் அருகம்புல் வச்சு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி கும்பிட்டு வாங்க. கண்டிப்பாக இதை மறக்காமல் செய்யுங்க, உங்களுக்கு பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருக்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே சமயத்தில் உங்களுடைய எல்லாத்துக்கும் இது பாதிக்குமான்னு கேட்டால் 170% பேருக்கு பாதிப்பது கிடையாது, 30% பேருக்கு பாதிக்கும். ஏன்னா அந்த கேதுவோடு அதே சூரியன் சேர்ந்து உங்கள் ஜாதகத்தில் எங்கெல்லாம் இருக்குதோ, ராகுவோடு சேர்ந்து இருக்குதோ, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6, 8, 12 அந்த சூரியன் கேது இருக்குதோ, இது மாதிரில இருந்தால் மட்டும்தான் பாதிப்புகள் இருக்கும். அப்படி என்ன ஏதுங்கிறது பார்க்கணும்னு நினச்சா உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வைங்க, நான் பார்த்து சொல்கிறேன். அது போக உங்கள் ஜாதகத்தில் என்ன தசா புத்திகள் நடக்குது, உங்களுக்கு அடுத்தது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இதையும் நான் பார்த்து சொல்கிறேன். கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.